ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிப்பி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் சிப்பியை ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது கூட சுடுதண்ணி இருக்கு இல்லையா, சுடுதண்ணியை ஊற்றிக்கலாம். சிப்பியில் தண்ணியை ஊற்றி அடுப்பில் கொதிக்க வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இது அப்படியே ரெண்டாக அப்படியே ஓப்பன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கொஞ்சம் தண்ணியை கொட்டிட்டேன், ஏன்னா தெரியல. இப்போ இங்கே பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாம். ஸோ இன்னும் உள்ளே இருக்கிற ஃப்ளஷை நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதான். ஓப்பன் பண்ணிவிட்டு இதையே ஒரு ஆயுதமாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது இப்படி வச்சு அவ்வளோதான். ஃப்ளஷ் இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஃப்ளஷ் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிப்பி எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. சிப்பியிலேருந்து இவ்வளோ தான் மீட் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 கிலோ. 1.5 கிலோவில் நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இங்கேருந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கட் பண்ணிக்கோங்க. கத்தி இதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் பக்கத்தில் ஒரு தண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இந்த வயிறு பகுதி இதை பிடிச்சி இப்படி அமுக்கணும்னா அதோட வேஸ்டெல்லாம் வந்துடும். ஜஸ்ட் அப்படியே தண்ணியில் போட்டுருங்க. இங்கே ஒரு பிளாக்காக இருக்குது பாருங்கள், இதுவும் அழுக்கு தான். இதையும் ஜஸ்ட் அப்படியே எடுத்துட்டு அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா கையை வச்சு கிள்ளி எடுத்தோம்னா வந்துடும். ஈஸியாக க்ளீன் ஆகிடும். கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிப்பியை க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா கழுகாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் வயிறுக்கு சேராமல் போயிடும். நல்லா ஒரு 4-5 தடவை தண்ணி மாற்றி மாற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக சிப்பியை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சிப்பி நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதோட குக்கிங் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து எப்படி குக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.